மாநில சுயாட்சி பேசின ஒரு கட்சி இப்போ கர்நாடகா கவர்மெண்ட்டை கலைக்கணும், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கத்தை கலைக்கணும்னு சொல்லி திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் வெளியிட்டிருக்கிற ஒரு அறிக்கை ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்குது. ஒரு மாநில அரசை கலைப்பதற்கு திமுகவே குரல் கொடுப்பதுன்றது முறையா? நாங்கள் மாநில சுயாட்சிக்கு குரல் கொடுத்தவர்கள் தான். ஆர்டிகல் 356 பயன்படுத்தக்கூடாதுன்னு வாதிட்டவர்கள் தான் நாங்கள் அப்படின்னு சொல்லலை. ஆனால் எல்லாத்துக்கும் கட்டுக்காணாமல் போனால் அதை கட்டுப்படுத்துறதுக்கு ஒன்று வேணும். அது சொன்னதுனாலேயே என்ன சொன்னால் என்ன சொன்னோன்னா செய்துக்கிட்டு இருக்கலாம் ஒரு ஆட்சியிலன்னா, அப்புறம் நான் அந்த ஃபெட்ரல் கவர்மெண்ட்டே இருக்காது. ஒரு மாநிலத்தில் வீம்புக்காக செய்கிற பொழுது எதையும் நான் கட்டுப்பட மாட்டேன், நாணயத்துக்கும் கட்டுப்பட மாட்டேன், பிரைம் மினிஸ்டரும் கட்டுப்பட மாட்டேன், சுப்ரீம் கோர்ட்டும் கட்டுப்பட மாட்டேன் அப்படின்னு கேட்டால் அப்படி எதுக்குமே மருந்து தைலம் தடவுறதுக்கு எதுக்கு முடியலன்னா ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும். அது ஒன்று. அதுக்காக என்றைக்குமே ஆர்டிகல் 356 தொடக்கூடாதுன்றதல்ல எங்கள் நோக்கம். தொட வேண்டிய காலகட்டம் வந்தால் தொட்டு தான் ஆக வேண்டும். அது போட்டி அரசியலுக்காக இப்படி பேசுறீங்களா, இல்லை மனதளவில் அதை ஒப்புக்கொண்டு பேசுறீங்களா? ஒரு மாநில அரசை கலைப்பது என்பது எத்தகைய பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும்? எங்களுக்கு அதனுடைய பின் விளைவுகள் தெரியும், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இதை தவிர இந்த ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தால் வழிய கர்நாடக அரசு வழிக்கு வராது என்று நாங்கள் கருதினோம். இல்லை, வழிக்கு வராத கர்நாடக அரசுக்கு எதிராக முதலமைச்சர் ஜெயலலிதா தமிழக அரசின் சார்பில் பல வழக்குகளை உச்சநீதிமன்றத்தில் தொடுத்து அதன் மூலமாக காவிரி ஆணையத்தின் மூலமாக தமிழ்நாட்டிற்கு ஓரளவுக்கு நீதியை பெற்றிருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த கருத்தில் நீங்கள் உடன்படுறீங்களா? ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டியது செய்கிறாங்க, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கேஸ் போடுறது அதே. ஆனால் என்னதான் தும்ப வாழை விட்டு தும்ப பிடிக்கிற கதையாக போயிடுச்சு. தும்ப விட்டு வாழை பிடிக்கிற கதைன்னு சொல்லுவாங்களே, அப்படி தான் அவங்க செய்யிருக்காங்க. இதெல்லாம் இப்போ செய்திருக்க வேண்டியதில்லை. கர்நாடகாவை இன்னைக்குள்ள தண்ணி கேட்கறது அவன் போன டிசம்பர்லேயே இவங்க ஆரம்பிச்சிருக்கணும். அதை ஏன்னு கேட்டீங்கன்னா, கோடை பயிருக்கு தண்ணியை கர்நாடகா எடுக்கக்கூடாதுன்றது தான் விதி. ஆனால் அவன் கோடை பயிர் ஜனவரியிலே ஆரம்பிச்சிட்டான். அப்போவே இந்த சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கணும். கோடை பயிருக்கு எடுத்துக்கிறதுக்காக சம்மர் கிராப் எடுக்கக்கூடாது போடுறாங்க. எடுத்துக்கிட்டால் தண்ணி குறைஞ்சி போயிடும், எனக்கு வராது அடுத்ததுக்கு வரும்போதுன்னு போட்டிருக்கணும். அப்போல்லாம் அதை பற்றியெல்லாம் ஒன்றும் கவலை விட்டுட்டு கடைசி நேரத்தில் இதெல்லாம் பண்ணுறாங்க. எனக்கு இதெல்லாம் பண்ணி எப்படி தான் இதை அட்வைஸ் பண்ணுறாங்கன்னு எனக்கும் தெரியல. இந்த போக்கில் 4 பேரை கூப்பிட்டு பேசணுன்றது வேணாம். இது வரையும் கர்நாடகத்தில் எத்தனை சார் கூப்பிட்டு பேசியிருக்கா? நாங்கள் எத்தனை பேசியிருக்கோம்? இல்லை காவேரியில் ஒரு சர்வகட்சி கூட்டம் போட்டால் என்ன பாதி பேருக்கு சொல்ல முடியா? இல்லை எங்களை போல இருக்கிறவங்கள என்ன சமாச்சாரம்? நீ ஒரு 15 வருஷத்துக்கு மேலே இந்த இலாக்காவை பார்த்துருக்க, இந்த பண்ணியிருக்க, 10 வருஷத்துக்கு 5 வருஷம் பண்ணியிருக்கே, உனக்கு இந்த காவேரியில் என்ன சமாச்சாரம் கேட்டால் என்ன போயிடும்? டெல்லி அரசியல் எப்பவுமே திராவிட கட்சிக்கு திமுகவை பொறுத்தவரை டெல்லி ஒரு மந்திரபுரி, ஒரு மாயப்பட்டினம் அப்படின்னு சொல்லுவீங்க. இந்த 2 பேர்ட்டையும் பழகினதில் காங்கிரஸ் பிஜேபி தேசிய கட்சிகளுடனான உறவு உங்களுக்கு என்ன பாடத்தை கற்றுக் கொடுத்து? யாரு கூட இருந்தாலும் தன்னிலையை இழக்காமல் இருந்தால்தான் நமக்கு அங்கே மரியாதை என்பதை நாங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கோம். எங்கள் சுயமரியாதை இழக்காமல் இருந்தால்தான். எங்கள் சுயமரியாதைக்கு இம்மையோடு பங்கம் வருகிற பொழுது நாங்கள் சீறி பாய வேண்டும், இல்லாவிட்டால் நம்மை அணைத்து விடுவார்கள் என்பதை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் நடந்து கொண்ட விதத்திலிருந்து சொல்றீங்களா? சட்டமன்ற தேர்தலில் அவங்களோடு நாங்கள் இப்படி இருக்க ஒரு கட்சிக்கு நாங்கள் சார் ஒரு தோழமைன்னா முழுக்க 100% நாங்கள் 2 பேரும் ஒன்றா இணைஞ்சிட்டு இல்லை. எங்கள் கட்சியிலேயே ஒன்றா இருக்க மாட்டேன்ட்டா ஒவ்வொரு கட்சியில் பல வித்தியாசங்கள் வருது. ஒரு தோழமை அவ்வளவுதான். சில பாயிண்ட்டுகளில் தான் நாங்கள் நிற்போம். எல்லா பாயிண்ட்டோடும் நாங்கள் அப்படியே அன்னோன்யமாக இல்லை. ஒரு மினிமம் ப்ரோக்ராம் பாயிண்ட் ப்ரோக்ராம்ன்றாங்க இல்லையா, அவ்வளவுதான். இல்லை, இந்த கவர்மெண்ட்டுக்கு காமன் மினிமம் ப்ரோக்ராமே இல்லையே. இந்த யூபிஏ 2வது அரசாங்கத்திற்கு குறைந்தபட்ச வேலை திட்டம் சொல்ற காமன் மினிமம் ப்ரோக்ராமே இந்த அரசாங்கத்துக்கு இல்லை. காமன் மினிமம் ப்ரோக்ராம் இல்லை என்பதுதான் இந்த ஆட்சியினுடைய கொள்கை. இப்போ திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசமே, அமைச்சராக இருந்தாலும் அதிமுகவில் யாரும் ஆட்டம் போட முடியாது. திமுகவில் மாவட்டத்தில் எல்லா தடியெடுத்தவர்கள்லாம் தண்டல்காரர்கள் என்பதை போல ஒரு பெரிய செல்வாக்கோட ஒவ்வொரு மாவட்ட ஆட்கள் இருந்தாங்க. இப்போ மாஜி அமைச்சர்கள் எல்லாமே முன்ஜாமீன் வாங்குவது, நில அபகரிப்பு கேஸில் போகிறது, இப்படி தலைமறைவாக கூட இருப்பது, இப்படி ஒரு போக்கு இருக்க, இது எப்படி சார் சரி? சில பேருக்கு அத்தகைய நிலை ஏற்பட்டிருக்கிறது.
அவர்களது நீதிமன்றத்திலே நிரூபித்து குற்றமற்றவர்கள் என்று அவர்கள் வெளியில் வர வேண்டும். இது அவர்கள் மீது ஏற்பட்டிருக்கிற ஒரு தனி அரசாங்கம் போட்டிருக்கிற ஒரு பழிவாங்க நடவடிக்கையோடு அரசு இருக்கிறது என்பதை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நான் இப்போ கேட்குறேன், இப்போ இதுவரை இது அரெஸ்ட் பண்ணாங்களே எத்தனை பேர் மேலே வழக்கு போட்டிருக்காங்க? ஒரு ஸ்டாலின் மேலே வழக்கு போட்டிங்க, டிஜிபி பார்த்தாரு, என் மேலே ஒவ்வொரு ஊராக பேசிக்கிட்டு இருக்கார் அன்பழகன். ஏன்னா வெடிகாலம் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போனாங்க, இது வரையும் வழக்கு எங்கே, தைரியம் இருக்கா, ஒரு வருஷம் ஆச்சே, ஏன் வழக்கு போடலன்னு கேட்டுக்கிட்டு இருக்கார். ஆக பயமுறுத்துவதற்கு, அவங்க மேலே போட்டால் பயப்படுத்துறதுக்கு இப்படி அரசாங்கம் இது கையாண்டிருக்கு. இது ரொம்ப சாதாரணமானது. ஒரு எதிர்கட்சியை ஒடுக்கிறதுக்கு கேஸ் போட்டால் எதிர்கட்சி ஒடுங்கி போய்டணும்னா அது எதிர்கட்சி அல்ல. நாங்கள் அப்படி நினச்சாலும் சரி, அவங்க அப்படி நினச்சாலும் சரி. அதனால் ஒரு பொய் வழக்கை போட்டு திமுகவில் இருக்கிறவர்களை பலகீனப்படுத்திடலான்னு பார்க்குறாங்க. இல்லை, அது முடியாது. போட்டவங்க யார் மீதும் இதுவரையிலே சார்ஜ் ஷீட் பிரேம் பண்ணி கோர்ட்டை கூப்பிடல. எத்தனை பேர் மேலே போட்டிருக்காங்க, ஒருத்தர் மேலே கோர்ட்டை கூப்பிடல இது வரலையும். அது மாதிரி இப்போ போட்டிருக்கிறாங்க. சில பேர் ஜெயிலுக்கு கூட்டு போயிருக்காங்க. போயிட்டு வந்தவங்கெல்லாம் இப்போ எதில் ரெண்டும் வழியாக வந்து கோர்ட்டை நடத்தணும். அதுக்கப்புறம் இப்போ பொன்முடி மேலே முதல்ல ஒரு தரம் போட்டாங்க இல்லைங்களா, இன்னும் என்ன சார்ஜ் பிரேம் பண்ணி என்ன கோர்ட்டுக்கு கொண்டு வந்தாங்க? 90 நாள் உள்ளே வச்சாங்க, அவ்வளோதான். வெளியே வந்து இதுவரை சார்ஜ் ஷீட்டை பிரேம் பண்ணல அவர் மேலே. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு ராமதாஸ் அவர் இனி திராவிட கட்சிகளுடைய கூட்டு இல்லை அப்படின்னு சொல்லி திராவிட கட்சியில கடுமையாக விமர்சனம் பண்றாரு. எங்க அப்பா, மகத்தான ஒரு செய்தி. பரவாயில்ல, ராமதாஸ் இதுலேயே உறுதியாக திராவிட கட்சிகளோட கூட்டு இல்லைன்னு சொன்னாரு. இதுலேயே அவர் உறுதியாக இருந்து தனிச்சு நிற்பாருன்னாருன்னா தனியாக ஒரு மாலை கூட போட்டுறாங்க. இதெல்லாம் சார் தேர்தல் நடத்துகிறாங்க. இப்போ என்ன செய்துக்கிட்டு இருக்காங்க, யாரோட கூட்டு போகிறதுக்கு துடிக்கிறாங்கன்னு தெரியும். விஜயகாந்த் கட்சியோடு திமுக கூட்டு சேரப்போகிறது, பேச்சுவார்த்தைகள் எல்லாம் கூட தொடங்கிவிட்டன அப்படின்னு பத்திரிகைகளில் ஹேசியங்கள் வந்து கொண்டிருக்கிறது. அது வெறும் ஹேசியம் மட்டும்தானா? யார் யாரோட சேருவாய், யார் எப்போ போவான்னு எனக்கு சொல்ல முடியாது. இதெல்லாம் அரசியல். எந்த நேரத்திலும் எதுவும் நடக்கலாம். மின்னல் வேகத்தில் காங்கிரஸ்லேருந்து பிரிஞ்சார். காலையில் மூப்பனார், சாயந்தரம் கட்சி எங்களோட சேர்ந்தார், சாயந்தரம் கட்சி ஆரம்பித்தார். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சின்னு வந்துட்டு. ஆகையினால எப்போ என்ன அரசியலில் என்ன நடக்கணும் ப்ரிடிக்ட் பண்ணுற மாதிரி நடக்கிறது கிடையாது. அதனால செய்துக்கணும். நன்றி. வணக்கம். வணக்கம்.